ஹாய் கைஸ் ஐபிஎல் எலிமினேட்டர் மேட்ச் குஜராத் டைட்டன்ஸும் மும்பை இந்தியன்ஸும் ஆட போறாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நிறைய மெயின் பிளேயர்ஸ் வந்து மிஸ் அவுட் ஆகுறாங்க. ஸோ அவங்க அவங்களுக்கு பதிலாக யாரெல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வருவாங்க, ஸோ அவங்களாம் எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். முலன்பூர் ஸ்டேடியமில் சண்டிகரில் இருக்கக்கூடிய முலன்பூர் ஸ்டேடியமில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர் மேட்ச் இங்கே தான் நடந்திருந்தது. கம்ப்ளீட்லி பவுலிங் ஃப்ரெண்ட்லி ஒரு விக்கெட் மாதிரி இருந்தது. ஸோ இந்த மேட்ச் எந்த மாதிரியான விக்கெட் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஒவ்வொரு மேட்சுக்கான ஃபைனல் ஸ்மால் லீக் டீம் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ டீம் வேணும் அப்படிங்கிறவங்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே போல் குபேரா ஃபேண்டசி ஆப் இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்க. டியோ ஆப்ஷன் மூலியமா வெறும் ஒரு பிளேயரை எடுத்து உங்களால் ஃபேண்டசி கேம் ஆட முடியும். ஸோ இந்த ஆப் டவுன்லோட் பண்ணதுக்கான லிங்க், ரெஃபர் கோட் ரெண்டுமே இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி விளையாட போறீங்க அப்படின்னா அந்த ரெஃபர் கோடை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுடைய ஃப்ரீ என்ட்ரி கான்டெஸ்ட், உங்களுக்கு முதல் கான்டெஸ்ட்டை நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ரியல் கேஷாக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தருவாங்க. அதை வச்சு நீங்கள் ஃப்ரீயாகவே உங்கள் முதல் கான்டெஸ்ட்டை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க், ரெஃபர் கோட் ரெண்டுமே இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முலன்பூர் கிரிக்கெட் கிரவுண்ட். ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிச்சஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஒன்று 200 ரன் ப்ளஸ் போகக்கூடிய ஒரு பிச்சையும் பார்த்துருக்கோம். அட் த சேம் டைம் வந்து 100 அந்த மாதிரி 130, 120 அந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ள ஆல் அவுட் ஆகக்கூடிய மேட்ச் பார்த்துருக்கோம். 2 லோ ஸ்கோரிங் கேம் இந்த கிரவுண்டில் நடந்திருக்கு. அதில் ஒன்று கடைசியாக நடந்த குவாலிஃபயர் மேட்ச். அதுக்கு முன்னாடி கொல்கத்தாவும் பஞ்சாப் ஆடின மேட்ச் 2 இன்னிங்ஸ்லையுமே லோ ஸ்கோர் வந்து ஒரு லோ ஸ்கோரிங் த்ரில்லராக ஒரு மேட்ச் முடிஞ்சது. ஸோ அந்த மாதிரி வந்து இருந்திருக்கு. ஸோ அதனால டீம் போடுறவங்க ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி டீம் எடுத்துகிட்டு போவாங்க. பேட்டர்ஸுக்கும் சரி பவுலர்ஸுக்கும் சரி கம்ப்ளீட்லி பேட்டர் ஃப்ரெண்ட்லியாகவும் போக வேணாம், கம்ப்ளீட்லி பவுலர் ஃப்ரெண்ட்லியாகவும் போக வேணாம். ஸோ முக்கியமான பவுலர்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. டெக்னிக்கலி கொஞ்சம் வீக்காக இருக்கக்கூடிய பேட்டர்ஸை இந்த மேட்ச் அப்ல இருந்து நீங்கள் தாராளமாக ட்ராப் பண்ணலாம் உங்கள் டீம்ல இருந்து. அது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சும்மா ஹிட் ஆர் மிஸ் பிளேயர்ஸ் எல்லாம் இங்கே பெருசாக கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஸோ பேலன்ஸ்டு பிச்சு நியூ பாலில் டெஃபினட்டாக ஹெல்ப் இருக்கும். 200 ரன் அடித்த மேட்ச்சில் கூட நியூ பாலில் ஒரு சில விக்கெட்ஸ் வந்து விழுந்திருக்கு. ஸோ டெஃபினட்டாக நியூ பால் ஹெல்ப் இந்த கிரவுண்டில் கண்டிப்பாக இருக்கும். ஆவரேஜ் ஸ்கோரிங் கேமுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பெரிய பவுண்டரி டைமென்ஷன். நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 2 டீமே பேட்டிங் ஃபர்ஸ்ட்டும் சரி சேசிங் டீம் சரி ஈக்குவலாக 5 மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. 170 அப்படிங்கிறது ஆவரேஜ் ஸ்கோரு. இதை விட குறைவாக வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கு. மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் 2 மெயின் பிளேயர் மிஸ் பண்றாங்க. ஒன்று வில் ஜாக்ஸ், இன்னொன்று ரயன் ரெக்கல்டன். 2 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ரயன் ரெக்கல்டன் டாப் ஆர்டரில் ரோஹித் சர்மாவோட சேர்ந்து நல்ல ஒரு ஓப்பனிங் ஸ்டார்ட் எல்லா மேட்ச்லையும் ஆல்மோஸ்ட் எல்லா மேட்ச்லையும் கொடுத்துருக்காரு. ஸோ அவரை டெஃபினட்டாக மிஸ் அவுட் பண்ணுவாங்க. ஜானி பேஸ்டோ பழைய ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் கிடையாது, பட் ஸ்டில் டேஞ்சரஸான ஒரு பிளேயர். ஓப்பனிங்கில் ஒரு அதிரடியாக ஸ்டார்ட் கொடுக்க முடியும் அவரால். பட் அவருக்கு ஒரு சில வீக்னஸ் இருக்கு. ஸோ அதெல்லாமே வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு அவசியமும் இருக்கு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் எடுக்கிறவங்க ஜானி பேர்ஸ்டோ மாதிரி பிளேயர்ஸை நீங்கள் தாராளமாக ட்ராப் பண்ணலாம். ரோஹித் சர்மாவோட சேர்ந்து ஓப்பன் பண்ணுவார். விக்கெட் கீப்பிங்கும் அவர் தான் பண்ணுவார். பவான் ஜேக்கப்ஸ் நல்ல அதிரடியான ஒரு பேட்டர் அப்படின்னு கேள்விப்படுறோம். பட் ஃபினிஷிங் ரோல் ஆடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவரை மேபி உள்ள கொண்டதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லை ஒரு லைக் பை லைக் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தாங்கன்னா சரித் அசலங்காவையும் மும்பை இந்தியன்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அவர் வந்து வில் ஜாக்ஸ் மாதிரியே ஆஃப் ஸ்பின் போடுவார், பட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டரு. ஸோ மேபி அவரை கூட ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அண்ட் முக்கியமாக இந்த மேட்ச்சில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக நம்ம கன்சிடர் பண்ணுறது வில் ஜாக்ஸோட ரீப்ளேஸ்மெண்ட் அப்படியே ஃபாலோ பண்ண போகிறாங்களா, இல்லை ஒரு பவான் ஜேக்கப்ஸ் மாதிரி பிளேயரை எடுத்து கடைசியில் அந்த ஃபினிஷிங் ரோலில் பேட்டிங்கை மட்டும் ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். ஒருவேளை 1 டவுனில் சூரியகுமார் யாதவ் வந்தார் அப்படின்னா டெஃபினட்டாக திலக் வர்மா மாதிரியான பிளேயர்ஸோட ஃபேண்டசி வேல்யூ இந்த மேட்ச் அதிகமாகும். ஸோ திலக் வர்மா இந்த சீசன் ஃபுல்லாகவே அந்த அளவுக்கு பேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு கிடைக்கல. வில் ஜாக்ஸ் அனுப்புவாங்க, அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் வருவார், சூப்பராக ஆடுவார், அதுக்கப்புறம் ஹார்திக் பாண்டியா அப்படிங்கிற மாதிரி போயிடும். திலக் வர்மாவுக்கு அந்த அளவுக்கு பெருசாக பேட்டிங் வந்து கிடைக்காது. ஸோ திலக் வர்மா கிடைச்ச சான்ஸில் ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருக்காரு. தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்க. அதே போல் நமன்தீர் மேலேயும் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. ஏன்னா நமன்தீரை வந்து ஒரே ஒரு மேட்ச் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கு அகெயின்ஸ்டா ஒரே ஒரு மேட்ச் 1 டவுனில் அனுப்பி விட்டுருந்தாங்க. அங்கே சூப்பரான ஒரு 50 நல்ல ஸ்ட்ரைக் ரேட்லையும் ஆடி கொடுத்தாரு. செம்ம ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர். மும்பை இந்தியன்ஸோட பேட்டரில் சூரியகுமார் யாதவுக்கு அப்புறம் செம்மையான ஒரு ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு பேட்டர் அப்படின்னா நமன்தீர். ரன்ஸை பெருசாக கன்சிடர் பண்ண வேணாம், பட் வந்து ஸ்ட்ரைக் ரேட் வைஸ் வந்து கிடைக்கக்கூடிய மினிமம் பாலில் மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டு கொடுத்து ஒரு ரன் அடிச்சு கொடுத்துட்றாரு. ஸோ டாப் ஆர்டர்லாம் ஆடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமன்தீர்
ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பேட்டர். ஸோ கிராண்ட் லீக்ல நமன்தீர், திலக் வர்மாவெல்லாம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. பேட்டிங் ஆர்டர் மேபி மாத்தாம அதே மாரி ஒரு போகாம இருந்தாங்க அப்படின்னா, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அஸ்வினி குமார் பிட்ச கன்சிடர் பண்ணி போன மேட்ச் கொண்டு வந்திருந்தாங்க. பட் செம்ம அடி வாங்குனாரு. ஸோ கரண் சர்மா போன மேட்சே பார்த்தோம். சுயா சர்மாவே நல்லாவும் பண்ணியிருந்தாரு. ஸோ ஸ்பின்னருக்கு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்ல ரொம்ப ஃபாஸ்ட் பவுலருக்கு ஹெல்ப் இருக்கிற மாரி இருந்துச்சுன்னா, திரும்பவும் அஸ்வினி குமாருக்கே போறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படிங்கிற மாரி பார்க்கலாம். வில் ஜாக்ஸ் இல்லாதனால ஹார்திக் பாண்டியாவோட ஃபேண்டசி வேல்யூ அதிகமாகும். சரித் அசலங்கா இனிஷியலா போட்டு ஒரு ஓவர் அடி வாங்கிட்டாரு அப்படின்னா, அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்காது. வில் ஜாக்ஸ் மாரி இன்னொரு ஓவர் கன்டினியூ பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால ஹார்திக் பாண்டியா டெஃபினட்டா வந்து ஒரு சில ஓவர் போடுறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. அங்க ரயன் ரிக்கல்டன், அதுக்கப்புறம் வந்து வில் ஜாக்ஸ் அப்படின்னா, இங்க பெரிய மிஸ், மேஜர் மிஸ் ஜாஸ் பட்லர். ஸோ பட்லரும், கில்லு, சாய் சுதர்சன் இவங்க தான் ஒரு மாதிரி பில்லரா இருந்திருக்காங்க இந்த சீசன் பேட்டிங் ஆர்டரை பொறுத்த வரைக்கும். சூப்பரா இந்த 3 பேர்ல யாராவது ஒரு பிளேயர் நின்று கடைசி வரைக்கும் நின்று ஆடி வின் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கு ஜிடியை பொறுத்த வரைக்கும். அவருக்கு பதிலாக குசால் மெண்டிஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இவரும் ஓரளவுக்கு நல்ல டீசென்ட் பேட்டர் தான், நல்லா அதிரடியா ஆடுவாரு. பட் கன்சிஸ்டண்டா இருக்க மாட்டாரு. அது ஒரு பிரச்சனை அவரை பொறுத்த வரைக்கும். அண்டு பெரிய ஃபாஸ்ட் பாலர் குறிப்பா ட்ரெண்ட் போல்ட், பும்ராவெல்லாம் ஆடும் பொழுது டெஃபினட்டா கொஞ்சம் சிரமப்படுவார். அதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. சாய் சுதர்சன், சுப்மன் கில்லுக்கும் இனிஷியலா நியூ பால்ல ட்ரெண்ட் போல்ட் கிட்ட இருந்து ஒரு இனிஷியல் த்ரெட் இருக்கும். சுப்மன் கில் வர்சஸ் தீபக் சகர் அந்த மேட்ச் அப்பும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஹார்திக் பாண்டியாவும் சுப்மன் கில்ல கொஞ்சம் நிறைய முறை அவுட் ஆக்கியிருக்காரு. ஸோ மேட்ச் அப்ஸ் கம்ப்ளீட்லி மும்பை இந்தியன்ஸுக்கு ஃபேவரபிளாக தான் இருக்கு. அண்ட் ஜிடி கடந்த 2 மேட்சா அவங்களுடைய பவுலிங் யூனிட்டும் செம்மையா அடி வாங்கியிருக்காங்க. எல்எஸ்ஜியோடையும் சரி, சென்னை சூப்பர் கிங்ஸோடையும் சரி செம்ம அடி வாங்கியிருக்காங்க. 200 ரன்னுக்கு மேல கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பெரிய பெரிய ப்ராப்ளமா இருக்கு. ஸோ பிரசித் கிருஷ்ணா, குறிப்பா சிராஜ் அந்த நியூ பால் விக்கெட் டேக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு. செகண்ட் ஆஃப் தி டோர்னமெண்ட்ல நியூ பால்ல ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்கறது ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஸோ அதுல இருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி ஆட போறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். பட்லர் இல்லாதனால மிடில் ஆர்டர் பேட்டர்ஸோட ஃபேண்டசி வேல்யூ அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். சஃப்னே ரதர்ஃபோர்டு, ஷாருக் கான் மாதிரி பிளேயர்ஸோட பேட்டிங் வேல்யூ கொஞ்சம் அதிகமாக இருக்கு. பேட்டிங் டெப்த் வரைக்கும் போறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். பவுலிங் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பிரசித் கிருஷ்ணா தான் அவங்களுக்கு மெயின் பவுலரு. ரஷீத் கானுக்கு ஒன் ஆஃப் தி ஒஸ்ட் டோர்னமெண்ட் அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணலாம். இது வரைக்கும் பெருசா விக்கெட் எடுக்கல, ரன்ஸும் நிறைய கன்சிட் பண்ணியிருக்காரு. சாய் கிஷோர் ஓரளவுக்கு டீசெண்டா பண்ணியிருக்காரு. சிராஜ் நியூ பால்ல விக்கெட் எடுத்தார் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாவே ஜிடி ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அர்ஷத் கானும் லாஸ்ட் ஒரு 2 மேட்ச் கொஞ்சம் புவரா தான் பண்ணியிருக்காரு. ஸோ இவரும் சரி, சிராஜும் சரி நியூ பால்ல பிரேக் த்ரூ எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அங்கிருந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க ஜிடி பவுலிங் யூனிட். பட் கடந்த ஒரு சில மேட்சஸ் தான் வந்து அந்த அளவுக்கு வந்து விக்கெட் நியூ பால்ல கிடைக்கல அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ ஸ்மால் லீகை பொறுத்த வரைக்கும் இந்த 2 பேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரசித் கிருஷ்ணா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மித்த பிளேயர்ஸை நீங்க ரொட்டேட் பண்ணிக்கோங்க. லோ பர்சன்டேஜ் ஜிஎல்பிக்கை பொறுத்த வரைக்கும் திலக் வர்மா நம்ம லைனை பார்க்கும்போதே நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. டாப் ஆர்டரில் மேபி பேட்டிங் 2 டவுன் அப்படிங்கிற மாதிரி வர்றதா இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் பேட்டராக இருப்பார். ஜெரால் கோட்ஸே அவருடைய பெஸ்ட்டு இந்த சீசனில் இது வரைக்கும் வரல. அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி பேட்டிங் கொஞ்சம் கீழே வரைக்கும் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். பட்லர் இல்லாதனால கொஞ்சம் வீக்காக இருக்கு. ஸோ பேட்டிங்லேயும் டீசெண்டாக இவரால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா டெத் ஓவர்ஸ்லையும் ஒரு சில ஓவர் போடுவார். ஸோ அதனால நல்ல பிக்கு. அதே போல் ஷாய் கிஷோர் மும்பை இந்தியன்ஸுக்கு அகேன்ஸ்டா லீக் ஸ்டேஜ் நடந்த 2 மேட்ச்லயுமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ ஷோரா வந்து ஒரு நல்ல பிக்கா இருப்பாரு. சரித் அசலங்கா ஆடலை அப்படின்னா டாப் ஆர்டரில் பெரிய அளவில் வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து குறைவாக தான் இருக்காங்க. ஸோ அதனால ஓவர்ஸும் கொஞ்சம் ஃபுல்லாக அவருடைய 4 ஓவர் போடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இவங்க 3 பேரும் நல்ல பிக், லோ பர்சன்டேஜ் ஜிஎல் பிக்ஸ்ல. அண்ட் ஃபைனல் ஸ்மால் லீக் டீம் தான். கொஞ்சம் பேட்டர்ஸ் ஃபேவரபிளா போயிருக்கேன். பிச்சு கண்டிஷன் பார்த்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா பவுலர் கூட நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். போன மேட்ச் கொடுத்த பிச்சைக்கானும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து திலக் வர்மாவெல்லாம் இல்லை மிச்சல் சார்னர் இல்லை ரோஹித் சர்மாவை கூட டிராப் பண்ணிட்டு நம்ம எக்ஸ்ட்ராவா பவுலர் சிராஜ், அதுக்கப்புறம் வந்து ஜெரால் கோட்ஸியா, ரஷீத் கான் இந்த மாதிரி பவுலர்ஸை நம்ம உள்ள எடுத்து வச்சுக்கலாம். இதான் என்னுடைய டீம். இதில் ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா ஃபைனல் அப்படியே டெலிகிராம் சேனலில் தர்றேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.